இளங்கோவன் சார், கவர்மெண்டோட ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் அப்படியே குறிப்பிட்டுக்கிட்டு வந்து வரிசையாக ஏன் தொழில் முன்னேறல, ஏன் கல்வி மோசமா இருக்கு, ஏன் மக்கள் வறுமையில் இருக்கிறாங்க, இப்படி வரிசையா சொல்லிட்டே வந்து பொருளாதாரத்தினுடைய துயரின் அளவுகோல் வந்து சூசைடு தான் சொல்றாரு சார். அந்த சூசைடு இந்தியாலேயே அதிகமாக தமிழ்நாட்டில் தான் நடக்குதுங்கிறாரு. ஆனா இந்தியன் கவர்மெண்டினுடைய நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோனுடைய ரிப்போர்ட் அது மகாராஷ்டிரான்னு சொல்லுது. இதுக்கு வந்து ஒரு உதாரணமாக என்ன எதை காட்டுகிறார்னா, என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்லி இருக்குது அப்படின்னாருனா நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இது தரவு ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னு சொல்றாரு சார். நாம இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? அதான் சொல்றேனே ஆரம்பத்துல. இப்ப செல்வம் சாருக்கு ஒரு சின்ன விஷயம். ஆக்சுவலி நாம வந்து என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, ரெண்டு விதமா சொல்ல வந்தோம். அவர் ரெண்டுமே கொஞ்சம் தவறா புரிஞ்சுட்டாரு, இல்ல என்னுடைய இது சரியில்லையான்னு தெரியல. ஆக்சுவலி அவருடைய கவர்னரோட அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல எண்ணத்தோட இத சுட்டி காமிக்கணும் அப்படின்னு செஞ்சிருந்தா அதோட டோன் வேறமா இருந்திருக்கும். ஓகே, இது பாசிட்டிவா இருக்கு. இது வந்து அப்படி இல்லன்றத நாங்க சொல்ல வரோம். இது வந்து நெகட்டிவா இருக்கு. ஓகே, ஒரு கைண்ட் ஆஃப் தமிழ்ல நம்ம ஒரு ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் நம்ம இவ்வளவு தூரம் டிஸ்கஷன் எடுக்கிறதுக்கு பார்த்தோம்னா அது இந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி மாறுது. ஓகே, இத நம்ம மிஸ்டர் அண்ணாமலை கொடுத்தாருன்னா செல்வம் சார் சொல்றது கரெக்ட், 100% நியாயம். நம்ம வந்து ஒரு அரசியல்வாதி, ஒரு கட்சியின் தலைவர் பேசுறாரு, அது வேறு. இவர் தான் சொல்றாரு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அவரு எப்படி பேசணும், அதுல பாசிட்டிவ் வேற நெகட்டிவ், அதுக்கு சொல்ற விதம் இருக்கு இல்லையா. நீங்க அதை படிக்கும் போதே நமக்கு இவ்வளவு நெருடல் வருது. ஒவ்வொன்றுல கூட எந்த விதமான தரவுகளும் இல்ல. ரெண்டாவது என்னன்னா, நான் கம்பேர் பண்ணும் போது ஒரு வைஸ் சான்சலர், ஒரு பொலிட்டீஷியன் கான்விக்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது அவங்கள நம்ம கேட்கிறோம், அவங்க செய்யறது இல்ல, அது வேற விஷயம். லால் பகதூர் சாஸ்திரி ட்ரெயின் கவுந்தோடனே ரிசைன்மெண்ட் போனாரு. அப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்ம இன்னைக்கு இல்ல. அரியலூர் ட்ரெயின் விபத்து, லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டரா இருக்கும், ரயில்வே மினிஸ்டரா இருக்கும் போது ரிசைன்மெண்ட் போனாரு. என்னுடைய மாரல் ரெஸ்பான்சிபிள். அப்படிப்பட்ட காலத்துல நம்ம இல்ல. ஆனால் இது எந்த கட்சியும் தனிப்பட்டது கிடையாது. எல்லா கட்சிக்கும் இது பொதுவா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நான் சொல்றேன். புரியுது. ஏதாவது ஒரு கேஸ்ல எஃப்ஐஆர் நேம் பண்ணா நான் மாரலி நான் அதை ப்ரூவ் பண்ணிட்டு சட்டத்தை முன்னாடி நான் நல்லவன் சுத்தமானவன் சொல்லிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு வரணும்ன்ற அத்வானி அவர்களுமே ராஜினாமா பண்ணாங்க. சார் அண்ணன் இருங்க, அவர் பேசி முடிச்சு நான் சொல்றதை நீங்க திருப்பி நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வைஸ் சான்சலரா இருக்க வேண்டியவர், அவர் ரோல் மாடல் ஃபார் யங்கர் ஜெனரேஷன். அவங்கள்ட்ட அங்க நேரடியா பழகுறவர்கள் ஒரு மேல ஒரு குற்றம் வரும்போது அவரே அதை எடுத்து நான் முடிச்சிட்டு வரேன் சார் அப்படின்ட்டு வர்றது. சரி, இதுதான் இப்போ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இதுதான். சோ இதை விட்டுட்டு நம்ம அடுத்ததுக்கு வருவோம். இந்த தரவுகள் இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட், எந்த தரவுகள், இப்ப நம்ம ஹையர் எஜுகேஷனை பத்தி இவ்வளவு தரவுகள் கொடுத்தோம், அவர் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் அதுலயே பதில் இருக்கு. ஓகே, அதே மாதிரி சூசைட பத்தி நீங்க சொல்லும் போது நீங்களே அதை எடுத்து சொல்றீங்க, அது எங்க இருந்து வாங்குறாருன்றது. சோ இதுல ஓவரால் பிக்சர் என்னன்னா, அவருக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கம்பல்ஷன் இருக்கு. அதுதான் தொடர்ச்சியாக பல முக்கியமான நிகழ்வுகள், லைக் ரிபப்ளிக் டே, ஒரு அசம்பிளில நடந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி ஆர் கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷனை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல இருந்து அவரு அந்த மரபுல இருந்து வெளியே போறார். அதுல ஒரு எக்ஸ்டென்ஷன் நீச்சி தான் இந்த பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கூட. இதுல எந்த விதமான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டும் அவர்கிட்ட இல்ல. அவர் நம்ம எல்லாம் ஏதோ நம்ம சொல்ற ஹையர் எஜுகேஷன்லயும் இவ்வளவு சொல்றோம். அவரு சார் ஸ்கூல் எஜுகேஷனை பத்தி சொன்னும் போது அவர் அவ்வளவு டீடைலா சொல்றாரு. இதுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சம்பந்தம் இல்ல. ஹையர் எஜுகேஷன்ல நடக்கிற பல விஷயம் இவர் சொன்னதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. சூசைடுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. இதுக்கு எதுக்குமே அவர் தரவுகள் கொடுக்காம நம்மள குற்றம் சாட்ட வேண்டும் என்ற ஒரு மனநிலையுடைய, இந்த கவர்மெண்ட்டை குறை சொல்ல வேண்டும் என்ற மனநிலையோடையும் வரார். இதுக்கு நமக்கு கட்சி சார்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளவுதான். ஓகே.